நம்ம ஓட்டர் லிஸ்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம போய் ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்குது, அதுதான் இனிமே இல்லைங்கிறாங்க. புதுசா ஒரு ஓட்டர் லிஸ்ட் உருவாகுது. அதை வந்து ஒரு பிஎல்ஓஸ் வாங்குறாங்க. அதை வந்து ஒரு அதிகாரிக்கு ஒரு தேர்தல் அதிகாரிக்கு பாஸ்வேர்டும் கொடுத்து அதை வந்து என்ட்ரி பண்றாங்க. ஸோ ஒரு அசம்பிளியில் இருக்கிறத என்ட்ரி பண்றது இன்னொரு அசம்பிளியில் இருக்கிறவங்க பார்க்க முடியாது. இது எல்லாத்தையும் யாரு பார்க்கலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் இதை பார்க்க முடியும். ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்தியாவில் இருக்கிற மொத்த வாக்காளர் பட்டியலும் இருக்கு. அப்ப இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியலில் டெல்லி அளவிலேயே ஒரு மாசான ஊழலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அதிக எண்ணிக்கையில வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் அதிக எண்ணிக்கையில உண்மையான வாக்காளர்களை நீக்கிறதுக்கும் தேர்தல் ஆணையத்து கையில் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து தேர்தல் ஆணையம் செய்யுது. நான் பகிரங்கமாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டுறேன். ஏன்னா அதற்கான எவிடன்ஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால வந்து இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ஐஆர் ஏன் கடுமையாக எதுக்குறோம் அப்படின்னா, ஒரு வாக்காளர் பட்டியல் கையில் இருக்கிறப்பவே இவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் பட்டியலே கிடையாது. இனி புதுசா நம்ம எல்லாம் கொண்டு ஃபார்ம் கொடுத்தா நம்ம வாக்காளர், புதுசா நீங்க எல்லாம் ஃபார்ம் கொடுக்கலன்னா வாக்காளர் பட்டியல். ஏன் இந்த 10 மாசத்துக்கு முன்ன இந்த வாக்காளர் பட்டியல் வந்ததில்ல, இதுல என் பேர் இருந்ததில்ல. அதுக்கு முன்ன வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்காளர் பட்டியல் வந்ததில்ல, அதுல என் பேர் இருந்ததில்ல, நான் போய் ஓட்டு போட்டேன்ல. இதுக்கு முன்ன வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்ததில்ல, அதுல என் பேர் இருந்ததில்ல, நான் போய் ஓட்டு போட்டேன்ல. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்ததில்ல, என் பேர் இருந்ததில்ல, நான் போய் ஓட்டு போட்டேன்ல அப்படின்லாம் சொன்னா இனி ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க புதுசா பிறந்த மாதிரி நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் இந்த ஊர்ல தான் பிறந்திருக்கிறேன், இவங்க தான் எங்க அம்மா அப்பா, இந்த ஊர் இந்த வாக்குச்சாவடியில தான் எனக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு எல்லா ஆதாரையும் கொடுத்து நீ நிரூபிக்க சொல்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு வாக்காளர் பட்டியல்ல இந்திய தேர்தல் ஆணையம் வித்திடுகிறது. அதற்கு பாஜகவுக்கு சாதகமாக இந்த ஊழலை வாக்காளர் பட்டியல்ல வந்து தேர்தல் ஆணையம் செய்யுது. நீங்க யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறாங்கன்னு பார்த்தா, பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ஆதரிக்கிறாங்களே ஒழிய வேற எல்லா கட்சிகளும் வந்து இதை எதிர்க்கிறதுல தெளிவா இருக்காங்க.